நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. ஹிந்தியை எழுத, பேச, படிக்க கத்துக்கிறதுக்கான சேனல் இது. இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதல் விஷயம் என்னன்னா, ஹிந்தியில் இந்த மாதிரி லைன் வச்சு முடிகிற லெட்டர்ஸ் நிறைய இருக்கும். அந்த லெட்டர்ஸ்லாம் இந்த லைனை எடுத்துட்டு மீதி இருக்கிற லெட்டரை மட்டும் எழுதினோம்னா அதை நம்ம மெய்யெழுத்தா உச்சரிக்கணும்னு அர்த்தம். ஹாஃப் கான்சனன்ட் சவுண்டா அதை உச்சரிக்கணும்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, பா. இந்த செகண்ட் லெட்டர் என்னன்னா, இந்த தேர்ட் எழுதியிருக்க இதே சா லெட்டர் தான். அந்த சா லெட்டர்ல இருக்க லைனை எடுத்துட்டு எழுதியிருக்கோம். ஸோ அந்த சாவை இச்சுன்னு ரீட் பண்ணும். ஸோ பா இ சா பச்சா. நெக்ஸ்ட் ஆ இ சா அச்சா. ஸோ அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண பாருங்க. சிகித்சா, பத்தர். இது க லெட்டர்ல இருக்கிற ஒரு லைனை எடுத்துட்டாங்க. இக், 11, 19, பில்லி. லால இருக்கிற லைன் எடுத்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த கா ஃபா அப்படிங்கிற எழுத்துல மெய்யெழுத்தா உச்சரிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையில எழுதணும்னா அதுல இருக்கிற வலது பக்கத்துல இருக்கிற இந்த கர்வ் விட்டுட்டு எழுதணும். பாருங்க, சி. அந்த கா எழுதும்போது ஃபுல்லா எழுதல, அந்த வலது பக்கத்துல இப்படி கர்வ் வருது இல்லையா, அந்த கர்வை பாதியா தான் எழுதியிருக்கிறாங்க. சி இக் கா, சிக்கா. த இஃப் த இர், தஃப்தர். கியா, கியூ. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த 2 இதை தவிர மற்ற எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா. ஸோ மற்ற எழுத்துக்கள்லாம் எப்படி எழுதணும்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம். மெய்யெழுத்துக்கள் எல்லாம் ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும், லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கீழே ஸ்லாண்டிங் லைன் போட்டு தான் எழுதணும்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாம் கீழே ஸ்லாண்டிங் லைன் போட்டு தான் எழுதணும். பாருங்க, ப இத்ய பத்ய, க இத்ய கத்ய, சட்டான், சிட்டி. அவ்வளோதாங்க. இந்த 3 விஷயம் இந்த கிளாஸ்ல படிச்சிருக்கோம் நம்ம. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க, தயங்காம லைக்கும் பண்ணிருங்க. பாய்.